ஹாய் விவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான மேக்ஸ் பசில் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். இது ஒரு பிரெயின் கேம்ஸும் கூட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். 7,3 = 24, 8,4 = 36, 2,4 = 12, 9,2 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டா இந்த நம்பர் கூட வந்து ஆட்டும் பண்ணிக்கிறாங்க. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே புரியும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 3 மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பரை அப்படி எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ 7 × 3 வந்து 21, 21 + 3 வந்து 24. அதுக்கடுத்து இந்த இடத்துல கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் எது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 8 × 4 வந்து 32, 32 + 4 வந்து 36. அந்த கான்செப்ட் தான். இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 × 4 ப்ளஸ் இந்த 4 கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 × 4 வந்து 8, 8 + 4 வந்து 12. அதே இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா 9 × 2 ப்ளஸ் என்ன பண்ணிக்கிறோம், 2 கூட ஆடும் பண்ணிக்கிறோம். இப்போ 9 × 2 வந்து 18, 18 + 2 வந்து 20. இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 20. என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரே ஒரு சொல்கிறேன், கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து எது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த நம்பர் கூட, இந்த 3 கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இந்த ஆன்சர் அதே கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுத்து கூட ஆட் பண்ணுறோம். அது எந்த நம்பர் அப்படின்னா வந்து இந்த 4 கூட. அந்த கான்செப்ட் தான். அதே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அப்போ வருது ஆன்சர் வரும் பதில், அதுதான் இந்த ஆன்சரு. அதே இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அதே கான்செப்ட் தான். இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 கூட. அதுக்கடுத்து இதே இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு எது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். அந்த நம்பர் கூட அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருந்து 2. அடுத்து நம்ம இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 123 = 5, 245 = 13, 327 = 13, 549 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, இதை வந்து கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ எடுத்துக்கலாம். 1 2யும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, ப்ளஸ் இந்த 3 கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 + 3 வந்து 5 கிடச்சிருது. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து 2யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுறவங்க 5 வந்து கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 × 4 வந்து 8, 8 + 5 வந்து 13. இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அந்த 7 வந்து கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. 3 × 2 வந்து 6, 6 + 7 வந்து 13. அதே கான்செப்ட் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த 9 வந்து கூட ஆட் பண்ணிக்கிறோம். 5 × 4 வந்து 20, 20 + 9 வந்து 29. இந்த 29 தான் வந்து ஆன்சர். என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிட்டு இதை வந்து கூட ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருது. இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை வந்து கூட ஆட் பண்ணுறோம், நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. இந்த இடத்துல வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதை வந்து கூட ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான், பட் ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை வந்து கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து கான்செப்ட். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 120,3 = 40, 150,3 = 50, 180,3 = 60, 270,3 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டிவைட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40 கிடைச்சிரும். பாருங்கள், அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். 150 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 கிடைச்சிரும். அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். 180 வந்து 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60 கிடைச்சிரும். அந்த கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கோம். 270 வந்து 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 கிடைச்சிருது. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன அப்படின்னா 90. கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பரையும் வந்து டிவைட் பண்ணுறோம். 120 3 டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணோம் நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிது. 150 3 டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணும்போது நமக்கு 50 கிடைச்சிது. 180 வந்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம், இந்த நம்பர் டிவைட் பண்ணுவோம், நமக்கு 60 கிடைச்சிது. அதே கான்செப்ட் தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பரையும் வந்து டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிது. ஈக்குவல் அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிது. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஃபைனலாக நம்ம இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துலாம். 29 = 17, 32 = 29, 42 = 66, 59 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த நம்பரை வந்து 3 டைம்ஸ் வந்து போட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க, வருது பட் ஆன்சர் அது கூட வந்து இந்த நம்பரால் ஆட் பண்ணுறாங்க. அதான் வந்து கான்செப்ட். நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். பார்க்கலாம் வாங்க. இந்த 2 வந்து 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அப்போ 2 2 2 அதுக்கப்புறம் அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 வந்து 4, 4 × 2 வந்து 8. அதுக்கப்புறமேட்டா அந்த நம்பர் வந்து இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கூட, அப்போ 8 + 9 வந்து 17 கிடைச்சிரும். அதே கான்செப்ட் தான் அதுக்கு அடுத்ததுக்கும் பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த 3 எடுத்துக்கிறோம், 3 வந்து 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 × 3 வந்து 9, 9 × 3 வந்து 27 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அது எது கூட ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பர் கூட ஆட் பண்ணுறேன். அப்போ 27 + 2 வந்து 29 அந்த கான்செப்ட் தான். அது நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 4 வந்து 3 டைம்ஸ் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 4 வந்து 16, 16 × 4 வந்து நமக்கு 64 கிடைக்கும். அதை எந்த நம்பர் கூட இந்த நம்பர் கூட ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 64 + 2 66. அதுக்கடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான். இந்த 5 வந்து 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கிறோம், போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுவோம் என்ன கிடைக்குது அப்படின்னா 5 × 5 வந்து 25, 25 + 5 வந்து 25 × 5 வந்து நமக்கு 125 கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து எது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 9 கூட ஆட் பண்ணுறோம். அப்போ 125 + 9 வந்து 134. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து 134. எழுதுகிற கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த நம்பரை வந்து 3 டைம்ஸ் வந்து போடுறோம், போட்டு அதை என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி வருது பார்த்திங்களா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர் கூட இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து இது கிடச்சிரும். அதே கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கிறோம், போட்டுட்டு இந்த போட்டோம் பார்த்திங்களா அந்த அந்த இந்த நம்பர் வந்து 3 டைம்ஸ் போட்ட பார்த்திங்களா அந்த நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வருது, அந்த ஆன்சர் வந்து எது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த நம்பர் கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் இது கிடைச்சிரும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இந்த 4 வந்து 3 டைம்ஸ் வந்து போகிறோம், போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வருது பார்த்திங்களா, அந்த ஆன்சர் கூட இந்த நம்பரால் ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல வந்து 5 கொடுத்துருக்காங்க, 5 வந்து 3 டைம்ஸ் போகிறோம். அதுக்கப்புறம் அதை எது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இந்த இடத்துல ஆன்சர் வந்து 134. இது தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.